ஏன்னா படிக்கும்போது ஒரு 2 குறள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கே உரிய தெய்வ மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்." அப்புறம் இன்னொரு குறள் பார்த்திங்கன்னா, "இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது." இந்த 2 குறளுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எங்கேயாவது லேக் ஆகும்போது நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மளை கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆண் பெண் வணக்கம் நண்பர்களே. நான் நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 174 கொஷின் போட்டு ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கான ஜேர்னிங்க. நான் 2019 குரூப் 4ல் 160 போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2022 குரூப் 4ல் 162 கொஷின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 174 கொஷின் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட இந்த 5 வருட காலத்தில் எழுதாத தேர்வே கிடையாது. 2 எஸ்ஐ எழுதினேன், 2 எஸ்ஐயும் 1 1.5 அது மாதிரி போயிடுச்சு. ஹிந்து ரிலீஜியஸ் எழுதினேன். குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸு எழுதி பார்த்துருக்குறேன். எல்லாமே ஃபெயிலியர் தாங்க. நான் பாஸ் பண்ண ஒரே எக்ஸாமு குரூப் 4 மட்டும்தான். என்னோடய தோல்விக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினானது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதிகபட்சம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 2 டெஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம போயிட்டு மெயின்ஸ் எக்ஸாமில் தான் எழுதுறது. அந்த லீக் மேட்ச்செல்லாம் எதுவும் ஆடுறது கிடையாது. டேரெக்டாக போய் ஃபைனலே ஆடுறது. டைம் மேனேஜ்மெண்ட்டு எதுவும் தப்பு திருத்துறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டு ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். என்னோடய ஸ்டடி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க. 6th-லேருந்து 12th புக்கு வரலாம் இருக்கிற ஓல்டு அண்ட் நியூ புக்கு 2மே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக வரியாக நம்ம பார்த்தாகணும். இப்போ இலக்கணம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க போல். அது மாதிரி செலக்டிவாக நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலுங்க. அதை கடக்கணும்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி 2மே வேணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங்காக இருக்கிறது வந்து மேக்ஸ் 25க்கு 22 கண்டிப்பாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டு 10 இயர் கொஷின் வந்து அந்த 2011லேருந்து அப் டு 2023 வரலும் எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷினுமே சால்வ் பண்ணேன். ஒரு 3 பேராக சேர்ந்துக்கவங்க. நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லேப்பில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு சம் இது பண்ணிங்கன்னா 3 பேரும் ஒரு காம்படிட்டிவாக போடுங்க. நிறைய வந்து மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து புது புது ஐடியாவாக நமக்கு கிடைக்கும். நிறையா வந்து ஷேர் பண்ணி நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா, ஆளுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும் ஸ்கில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் 2மே வந்து பார்த்திங்கன்னா படித்தா நம்ம போட்டுடலாம். அது மாதிரி ஏரியா தான். ஸ்கூல் புக்கு ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் 6th-லேருந்து 10th வரலும் சிலபஸில் இருக்கிற ஏரியா என்னவோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சிலபஸை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறத கொஞ்சம் இப்படி நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி பார்க்காதீங்க. எதை படித்தாலும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிங்க. அதாவது நீங்கள் படிக்கும்போதே வந்து ஓகே இதில் கொஷின் எப்படி கேட்பான், அந்த நீங்கள் கொஷின் கேட்குற மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறையா வந்து மாற்றி மாற்றி கேட்டுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து அப்படியே நிற்கும். இந்த ஃபீல்டில் ஒரு 8 to 10 மாதம் இருந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு டெஸ்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க. இது மாதிரி 11th 12th புக் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி. ஏன்னா இப்போ நிறையா வந்து அதுவும் அங்கே தான் வந்து கொஷினே கொஞ்சம் வைக்கிறாங்க. அதனால் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து 11th புக்கு கொஞ்சம் வாஸ்டான ஏரியா தான். கொஞ்சம் நல்லா பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் புக் பேக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. 12th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலக்டிவாக ஒரு 4-5 லெசன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 11th 12th பொறுத்தவரைலாம் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸில் இருக்கிற ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லாதங்கிற பட்சத்தில் புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டை நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. இது வந்து ஜிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா போதும். வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது ஒரு 2 குறள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கே உரிய தெய்வ மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்." அப்புறம் இன்னொரு குறள் பார்த்திங்கன்னா, "இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது." இந்த 2 குறளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது லேக் ஆகும்போது நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மளை கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆண் பெண் இருவருக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இந்த சொசைட்டி வந்து நம்ம 2 பேரையுமே வந்து சாதாரணமாக வந்து போடா போய் படித்து பாஸ் பண்ணி போடா அப்படிங்கிற அளவுக்குலாம் மேலே அனுப்பிச்சி விட மாட்டாங்க. எல்லோரும் நம்மளை வந்து முடியாது அது இதுன்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அழகான பெண்களை தான் வந்து தேவதைகள்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தேவதைகள் தான். அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜாபு தான் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிலாக இருக்கும். கண்டிப்பாக உழைங்க, உங்களுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே மாதிரி லாஸ்ட் டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது எந்த ஒரு பயமும் பதட்டமும் எதுவுமே இல்லாமல் போங்க. ஏன்னா நிறைய பேரோட ஃபெயிலியர் காரணமும் அந்த பயம் பதட்டம் மட்டும்தான். இப்போ எப்படின்னா, யாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இந்த எக்ஸாம் போகிறேன், நான் கண்டிப்பாக ஜாபோடு வருவேன்னு யாருமே எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக முடியாது. நம்ம பாஸோ ஃபெயிலோங்கிறது அந்த டே தான் டிசைட் பண்ணும். உங்களோட வேலை என்ன, 2-3 மணி நேரம் வந்து தெளிவாக கொஷினை படித்து ஆன்சர் பண்ணுறது தான். ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் வரலும் நல்லா போராடிட்டு கடைசி 10 நிமிஷத்தில் அடுப்போ 10 கொஷின் இருக்குது, 4 கொஷினுக்கு ஏதோ ஏவோ பியோ போட்டுட்டு வரும்னு நினைக்காதீங்க. 3 மணி நேரமே முழுசாக போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது கோச்சிங் கிளாஸ்லாம் எதுவும் போக கிடையாது. பட் கிளியர் பண்ண அண்ணங்கள்ட்டேருந்து ஐடியா நான் நிறையா வாங்கிக்கிட்டேன். அதனால் நான் ஓனாகவே ஸ்கூல் புக் வாங்கி நான் படிச்சுக்கிட்டேன். பட் ஆனால் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ரெகுலராக போட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக போடும்போது நம்மளோட ப்ராக்டிஸ் ப்ளஸ் வந்து நம்மளோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதேமாதிரி படிக்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது லாங் ஜேர்னிங்கிறதுனால இந்த டைமுக்குள்ளே இப்படி படிக்கணுங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் அந்த டைம் கிடச்சதுனாவே போதும். அதுவே போதுமான டைம். அதை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி படித்தோம்னா போதுமான டைம் தான். நமக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போத் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அதனால் எனக்கு இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் சர்வே பண்ணினது காரணம் என்னோடய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி நம்ம அந்த வால் முன்னாடி நின்னோம்னாவே நம்ம பட்ட எல்லா ஒரு கஷ்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாக அமையும். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அப்புறம் இன்னொரு குறள் பார்த்திங்கன்னா, இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியில் மைந்தூரும் பொழுது. இந்த 2 குறளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது லேக் ஆகும்போது நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மளை கொண்டுட்டு போட்டுட்டு வரும்னு நினைக்காதீங்க. 3 மணி நேரமே முழுசாக போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் வரும். எதிர்காலத்தில் பணியில் அமரப்போகும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்ங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூங்க.